வணக்கம் நெய்பர்ஸ், நீங்கள் யாவரும் நலமாக இருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். அமெரிக்காவின் வெஸ்ட் வெர்ஜினியா பகுதி அமெரிக்காவின் மற்ற மாநிலங்களை விட பின்தங்கிதான் உள்ளது. அமெரிக்காவின் வெஸ்ட் வெர்ஜினியா பகுதியில் வளர்ச்சியானது மிகவும் குறைவு மற்றும் ட்ரக் அடிக்ட், ஆல்கஹால் அடிக்ட் இங்கு மிகவும் அதிகம். ஆனாலும் இங்கு உள்ள மக்கள் ஆஃப் மாரத்தான் என்பது மிகவும் பிரபலமாக நடைபெறும் இடம். இங்கு நடைப்பது வாக்கிங் மற்றும் ரன்னிங் ஆனது எப்பொழுதும் காம்படிஷன் இருந்து கொண்டே இருக்கும். நான் ஒரு முறை ப்ராப்பரான காம்படிஷனில் பங்கேற்க எனக்கு வாய்ப்பு கிடைத்தது. அப்பொழுது எனக்கு முன்பு நடந்து சென்ற மக்கள் யார் என்று பார்த்தால் 60 வயதிற்கு மேலுள்ள முதியவர்கள் தான். 60 வயது மேலுள்ளவர்களை இங்கு முதியவர்கள் என்று கூற முடியுமான்னு கேட்டால் கூற முடியாது. ஒருவேளை நான் அவர்களை முதியவர்கள் என்று குறிப்பிட்டால் அது பல பெரிய பிரச்சனைகளில் கொண்டு சென்றுவிடும். ஸோ அவர்கள்தான் இங்கு சிறுவர்களை விட ஆக்டிவாக இருக்கிறார்கள். அவை எனக்கு வியப்பாக இருந்தது. அமெரிக்காவின் வெஸ்ட் வெர்ஜினியாவில் எல்லா நேரங்களிலும் இது போன்ற காம்படிஷன்கள், வாக்கிங், ரன்னிங், ஆஃப் மாரத்தான் நடந்து கொண்டே இருக்கும். இதில் பங்கேற்பவர்கள் பங்கேற்கலாம். ஸோ எல்லா இடங்களிலும் நெகட்டிவான விஷயங்கள் இருந்தாலும் பாசிட்டிவான விஷயங்கள் காணப்படும். நாம் எதை பின்தொடர்ந்து செல்கிறோம் என்பதுதான் முக்கியம். அதனால் உங்களுடைய வாழ்க்கையில் நெகட்டிவான காரியங்கள், நண்பர்கள் அல்லது உறவினர்கள், குடும்பங்கள் இருந்தாலும் பாசிட்டிவான காரியங்களை நோக்கி நீங்கள் கடந்து செல்லுங்கள். அது எப்பொழுதும் உங்களுக்கு உதவியாக இருக்கும். உங்கள் நாள் இனிய நாளாக அமையட்டும். அன்புடன் மரினா. நன்றி. பாய்.